இந்த மாலை வேளையிலே சந்தோஷத்தோடு சிறிது நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடலை பாட போகிறோம். துதி செய் மனமேனிதம் துதி செய். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் என்னை நடத்தி வந்த விதத்தை நினைத்து நான் அவனுக்கு துதி செலுத்தினால் துதிகள் போதாது, நேரங்கள் நாவுகள் போதாது. ஆமென். சேர்ந்து பாடுவோமா? துதி செய் மனமேனிதம் துதி செய். துதி செய் மனமேனிதம் துதி செய். துதி செய் மனமேனிதம் துதி செய். துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. துதி செய் மனமேனிதம் துதி செய். துதி செய் மனமேனிதம் துதி செய். துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி. முன்காலமெல்லாம் ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும். ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும். ஏகபரன் உன் காவலனாயிருந்தார். ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே. காவலனாயிருந்தாரே. துதி செய் மனமேனிதம் துதி செய். துதி செய் மனமேனிதம் துதி செய். துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. என்றும் என்றும் நன்றி மிகுந்த சோதனை பலவாய். சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும். சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும். சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை. சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை. துதி செய் மனமேனிதம் துதி செய். துதி செய் மனமேனிதம் துதி செய். துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. என்றும் என்றும் நன்றி தாய் தந்தை தானும். தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும். தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும். தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. தூயரின் கையில் உன்
அப்படி எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சேதமுறாமல். சோதனைகள் வந்தது, வேதனைகள் வந்தது, வராமல்லாம் இருக்கல. ஆனா வந்தபோது எந்த சேதமும் எனக்கு அணுகாமல் முற்றிலும் என்னை காத்தார், குடும்பத்தை காத்தார். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? சோதனை பலவாய் மேகம் போல் என்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் என்னை சூழ்ந்தாலும் சேதமுறாமல் முற்றிலும் காக்கவல்லோரே. எந்த சேதமும் எனக்கு அணுகாமல் என்னை காத்தாரே. சேதமுறாமல் சேதமுறாமல் முற்றிலும் காக்கவல்லோரே. சேதமுறாமல் சேதமுறாமல் முற்றிலும் காக்கவல்லோரே. சந்ததம் சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். ஓ, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிற தேவனை உயர்த்தி, சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். உன்னை நடத்திடும் சத்திய தேவன். சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே. துதி செய் மனமே. அந்த இருதயத்திலே கை வைத்து சொல்லுவோமா? என்ற மனமே, இருதயத்தின் ஆழத்திற்கு துதி செய். நிதம் துதி செய், துதி செய் மனமே, நிதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் நடத்தின இம்மட்டும் நடத்தி வந்த தேவனை, நடத்தி வந்த பாதைகளை, விதத்தை நினைத்து துதிக்கிறோம். துதி செய், இம்மட்டும் நடத்தின, துதி செய், துதி செய், இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த விரும்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி, ஓ, இன்றும் என்றும் அப்படி கைகளை உயர்த்தி நன்மை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமே. ஓ, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்லும் தைரியமாய், நான் சொல்ல போறது உண்மை, உங்க வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா நல்ல அரைக்கை முக்காக்கை இல்லாம கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்ல போகிறோம். அவர் நமக்கென்று செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளமா இருந்தது. இவ்வளவு நாளும் அவர் அளித்த கிருபைகள் சும்மா அப்படி குறுகின கையில் அளிக்கல, தாராளமாய் அவருடைய கிருபையை என் மேல் அளித்தார். ஆமென். சேர்ந்து பாட போகிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம், உமக்கே ஆராதனை செய்கிறோம் என்று சொல்வோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை
கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னு சொல்லுங்களேன். எனக்கு இந்த உலகத்திலே கிடைத்த மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளாத தெரியாத பலருக்கு கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய ஸ்லாக்கியம் அது. சொல்லுங்க. கரெக்டாக ரெட்சிப்பு. அதோட வேல்யூ வந்து அதோட விலை வந்து ரொம்ப அதிகமானது. ஆனால் அதோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகமானது. ஆனால் ஒன்றுமே தகுதி இல்லாத எனக்கு அதை இலவசமாக தந்து என்னை மகனாக தெரிந்து கொண்டு அழைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? நீ தந்த ரட்சிப்பு பெரிதலோ பெரிதலோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. சேர்ந்து பாடுவோமா? நீ தந்த ரட்சிப்பு பெரிதலோ பெரிதலோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதலோ, பெரியதான ரட்சிப்பை கையில் எடுத்துக்கொண்டு பாடுவோமே. ஓ thank you Lord. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, சர்வ
ஆராதனை எல்லாம் சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே என்று சொல்லுவோமே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஓ ஹalleluya. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. உம் நாமம் வாழ்க ராஜா. சத்தமா சொல்லுங்களேன். உம் அரசு வரட்டும். ஆமென் சேர்ந்து பாடுவோம். உம் நாமம் வாழ்க ராஜா. உம் அரசு வருக ராஜா எங்கள் தந்தையே. உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே. உம் நாமம் வாழ்க ராஜா சுகம் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து சத்தத்தை
அரசாட்சியுடைய ராஜ்யம் எங்கெல்லாம் வர வேண்டுமோ அதெல்லாம் நினைத்து சொல்லுங்க. உம் அரசு வருக ராஜா, என் தந்த உம் அரசு என்னுடைய குடும்பத்திலே வர வேண்டும், தொழிலிலே என்னுடைய அரசாட்சி வேண்டும், என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே என்னுடைய அரசாட்சி வேண்டும், சமாதான வாழ்விலே என்னுடைய அரசாட்சி வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உம் அரசு உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை அனுதினமும் நடத்துகிற சர்வ வல்லவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நடத்தும் பொழுது ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை நடத்துகிறீர். போதுமானவர்களும் மேலானவராயிருந்து எங்களை நடத்துகிறீர். யெகோவா ரஃபாவாய் சுகம் தந்து எங்களை நடத்துகிறீர். எங்களுடைய பாதையிலே கோணலானவைகளை செவ்வையாக்கி எங்களை மேட்டிலே ஏற்றிலே நிறுத்தி எங்களை நடத்துகிறீர். எங்களை மேன்மையாக வைத்து அழகு பார்க்கிறீர். சர்வ வல்ல தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சேர்ந்து சொல்லுவோமா? எந்த நேசு வல்லவர் என்னுடைய வாழ்வின் கடைசி வரைக்கும் என்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார், அதை நான் நம்புகிறேன் என்று சொல்லுவோமா? இந்த இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். இந்த இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன், நீங்க தான் எங்க தஞ்சமானவரே. என் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நீரே எங்களுடைய தஞ்சமா இருக்கிறீர். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. எங்களை விட்டு நீங்க விலக மாட்டீங்கப்பா. உங்களை விட்டு நான் விலகாமல் உங்களோடு கூட இணைந்து செல்லுவேன். சர்வ வல்ல தேவனிவர், சர்வ வல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். சர்வ வல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். என்னாலுமே தாங்கிடும் வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, தாங்கிடும் வல்லவராய் இருக்கிறாரே. தாங்கிடும் வல்லவரா. நம்பிடுவேன் நம்பிடுவேன் என்றென்றுமா இந்த இயேசுவை. நம்பிடுவேன் என்றென்றுமா இந்த இயேசு. கர்த்தர் எந்தன் மேய்ப்பராமா, கர்த்தர் எந்தன் மேய்ப்பராமா, சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தர் எந்தன் மேய்ப்பராமா, சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்றி நிறுத்துவார். கோணலான வழிகள் எல்லாம் செவ்வையாக்கி
சொல்லுவோமா? எந்த நேசு நல்லவர், என்றும் நடத்துவார். எந்த நேசு வல்லவர், எந்த நேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரே தஞ்சமே, அனுதினம் அன்பருடன். அப்படி கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த நேரத்தில் கைகளை உயர்த்தி சொல்றப்பா, உங்களோடு இணைந்து நான் செல்லுவேன். என்னுடைய வாழ்வின் எந்த சூழ்நிலையா இருந்தாலும், என்னுடைய வாழ்வின் எந்த நிலைமையா இருந்தாலும், நீங்க என்னை விட்டு விலக மாட்டீங்கப்பா. நானும் உங்களை விட்டு விலகி எங்கேயும் ஓடாம, எங்கேயும் போகாம உங்களோடு கூட இணைந்து கரம் கோர்த்து உங்களோடு செல்லுவேன் என்று சொல்லுவோமே. இணைந்து செல்லும் அனுதினம் அன்பருடன், அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மோடு அனுதினமும் இணைந்து செல்லும்படிக்கு இந்த ராத்திரி வேளையிலே எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். இதுவரை நடத்தினவர், இனியும் எங்களை நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். முடிவு பரியந்தம் எங்களை காத்து ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நிலை நிறுத்திட நீ நல்லவர், வல்லவராய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் துதி கனத்தை செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி. ஆராதனை முழுமையிலும் நாங்கள் உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த, எங்கள் துதிகளிலே நீர் பிரியம் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் உலாவுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு மகிமையின் துதியும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். ஆண்டவரே நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருமாய் கரங்களை தட்டி நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஓ கரகோஷம் செய்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து ஒரு நாளும் மறவாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்து சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்
மறவாதே. ஆமென். யாவருக்காக உங்களுக்கு சொல்லும்படியா எனக்கு தந்திருக்கிறார். மிகுந்த எதிர்பார்ப்போடு பரவசத்தோடு இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் கொள்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். 9வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார். When Jesus heard these things, he marveled at him. இயேசு இவைகளை குறித்து கேட்ட பின்பு அந்த 100க்கு அதிபதியை குறித்து அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். வேதத்திலே ஆச்சரியப்பட்ட தேவன் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்படுகிற சம்பவம் இங்கே ஒரு இடத்தில் மாத்திரம்தான் முழு வேதாகமத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. வேறு எந்த ஒரு சீசனுடைய செய்கையை கண்டும் இயேசு ஆச்சரியப்படவில்லை. எல்லா தேவ பிள்ளைகளும் கவனமாய் வார்த்தைகளை கேட்க நான் உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். எந்த ஒரு சீசனுடைய செயலையும் பார்த்து இயேசு ஆச்சரியப்படவில்லை. எந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய பின்பும் இயேசு அதை பார்த்து ஆச்சரியப்படவில்லை. இந்த வார்த்தைகளை இயேசு எப்பொழுது சொல்கிறார் என்பதையும் நான் உங்களுக்கு பின்னணியை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலேயே இயேசு செய்த முக்கியமான பிரசங்கங்களிலே மலை பிரசங்கம், மத்தேயு 5, 6, 7 சொல்லப்பட்ட அந்த மலை பிரசங்கம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. காந்தி அடிகளுக்கு மிகவும் பிரியமான ஒன்று என்று சொன்னால், நான் வாசித்த அனைத்து மத நூல்களிலும் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி உண்டானால் இயேசு செய்த அந்த மலை பிரசங்கம் என்று சொல்லி காந்தியடிகள் தன்னுடைய சுயசரிதையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 3 அதிகாரங்களிலே இயேசு இந்த மலை பிரசங்கத்தை செய்கிறார். அதிலே அவரை விசுவாசிக்கிற, அவருக்கு பின் செல்கிற ஒவ்வொருவரும் கை கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து அவர் சொல்கிறார். சத்துருக்களை என்ன செய்யணும்னு சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க. சத்துருக்களை, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் சொன்னார். பகைக்கிறவர்களை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். Love your enemies and do good to those who oppress you. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொன்னார்.
இவைகளை இந்த மலை பிரசங்கத்தை முடித்துவிட்டு இயேசு தம்முடைய சொந்த பட்டணமாகிய கப்பர்நகூமுக்கு திரும்பி வருகிறார். அப்பொழுது அவர் பட்டணத்தில் இருக்கும் பொழுது இஸ்ரவேலின் மூப்பர்கள் சிலர் இயேசுவிடத்தில் வந்து அவரிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? நம்முடைய பட்டணத்திலே கப்பர்நகூம் பட்டணத்தில் இருக்கிற ஒரு ரோமானிய 100க்கு அதிபதி, ஒரு கேப்டன், 100க்கு அதிபதி வேலைக்காரன் மிகவும் மரண வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருக்கிறான். நீ தயவு செய்து அவன் வீட்டிற்கு வந்து அவனை நீர் குணமாக்க வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். அவன் ஒரு ரோமானிய படைத்தலைவன், ரோமன் கேப்டன், சென்டூரியன், 100க்கு அதிபதி. அவனுக்கு கீழே 100 போர் வீரர்கள் இருக்கிறார்கள். அந்த 100க்கு அதிபதி பெரும்பாலும் ரோமானிய பிரதிநிதியாக, ரோம பேரரசின் பிரதிநிதியாக நின்று ஜனங்களை ஒடுக்குவார்கள். ஜனங்களை ஒடுக்குவார்கள். எந்த ஒரு மனுஷனும் வாலாட்ட முடியாது, கலகம் செய்ய முடியாது. 100க்கு அதிபதி தன்னுடைய வீரர்களோடு கூட சேர்ந்து இந்த கலகத்தை ஒடுக்கி போடுவார்கள். அவை 100க்கு அதிபதி என்று சொன்னாலே, வீரர்கள் என்று சொன்னாலே ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் ஒரு வெறுப்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இயேசு இப்பதான் பிரசங்கம் பண்ணிட்டு வரார். என்ன பிரசங்கம் பண்ணிட்டு வரார்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்போ மூப்பர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீர் வந்து அவன் வீட்டிற்கு வந்து அவன் வேலைக்காரனை நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறார். இயேசு what he preached he practiced. எதை அவர் போதித்தாரோ அதை கை கொண்டவராகவும் இயேசு இருந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? வரலன்னு சொல்லல, வரலன்னு சொல்லல, வரலன்னு சொல்லல. ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷனோடு கூட நான் நெருங்கிய உறவில் இருந்தேன். அவர் எப்பொழுதுமே அவருடைய சீஷர்களிடத்தில் அவர் சொல்லுகிற காரியம், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புங்கள், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புங்கள். அப்படிப்பட்ட விசேஷத்தை அபிஷேகத்தை கர்த்தருக்கு தந்திருக்கிறான்னு சொல்லி அவர் சொல்லி வருவார். எல்லாரும் உடனே ஆவியில் நிறைந்து கர்த்தர் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுகிறார் என்று சொல்லி ஆவியில் நிறைந்து ஆர்ப்பரிப்பார்கள். நானும் ஆர்ப்பரித்து இருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவரோடு கூட செய்தியாளராக ஆந்திராவிற்கு ஒரு முறை நானும் அவரும் செய்தி கொடுக்க, ஒரு பெரிய போதகர்கள் மாநாட்டிற்கு செய்தி கொடுக்க அவர் சென்றிருந்தோம். 2வது நாள் இரவிலே ஒரு தகவல் வந்தது. அந்த மாநாட்டிற்கு ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கடந்து வந்ததான ஒரு போதகர் வருகிற வழியிலே, அவர் 2 வீலர்ல பைக்கில் வந்த பொழுது வருகிற வழியிலே அவர் லாரியிலே அடிபட்டு மிகவும் ஆபத்துக்கு ஏதுவான நிலையிலே ஆஸ்பத்திரியிலே அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஆஸ்பத்திரியிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டிருந்தார். அவருக்காக இந்த மாநாட்டிலே நாங்கள் எல்லாரும் செபித்தோம். அந்த மாநாடு முடிந்த உடனே அவர் இறந்து போய்விட்டார் என்கிற தகவல் வந்தது. அந்த ஊரிலிருந்து வந்திருந்த போதகர் எல்லாரும் இவரை பார்த்து, ஐயா, நீ காலையில் தானே நீங்க சொன்னீங்க அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி இருக்கிறான்னு சொல்லி, வாங்க வாங்க நம்ம எல்லாம் போய் அந்த மரித்து போன அந்த ஊழியரை எழுப்போம் என்று சொன்ன பொழுது அவர் வர முடியாதுட்டார். சுகுமார், நீங்க வேணா போங்க, நான் வரலன்ட்டார். ஏன்னா கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வார்த்தை வரலன்னு சொல்லிட்டு, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வார்த்தை இன்றைக்கும் என் நெஞ்சிலே சமட்டியில் அடித்ததை போல அது ஒரு காயத்தை ஏற்படுத்தி விட்டது. அதோடு அந்த ஊழியரை நான் அவரோடு கூட வைத்திருந்த உறவை நான் விட்டுவிட்டேன். அவர் இப்பொழுது இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போய்விட்டார். அவரோடு இருக்கிற உறவை நான் அப்படியே விட்டுவிட்டேன். காரணம் எதிர்மா, கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று சொல்ல. அப்படியானால் பிரசங்கிக்கும் போது சொல்லி இருக்கணும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை தருவாரானால் மரித்தவர்களை உயிரோடு கூட நீங்கள் எழுப்பலாம் என்று சொல்லி இருக்கணும். அப்படித்தானே சொல்லணும். ஆமா. அப்ப எதை பிரசங்கம் பண்ணாரோ அதை கை கொள்ளல. அது எனக்கு மிகவும் இடரலாகி விட்டது. இயேசு அப்படி அல்ல, இயேசு அப்படி அல்ல. மூப்பர்கள் வந்து சொல்லுகிறார்கள், மூப்பர்கள், நீர் அவனுடைய வேலைக்காரன் கவலை கிடமாக வியாதிப்பட்டு அவன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான், நீர் அவன் வீட்டிற்கு வந்து அவனை நீ குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அவனை கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். 2 காரியங்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், அவனை குறித்து சொன்னார்கள். ஒன்று, pray for him for he loves this nation. 2வது காரியம், pray for him for
he has built our synagogue என்று சொல்கிறார். அந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்து அந்த மூப்பர்கள் இயேசுவிடத்தில் 2 காரியங்கள் சொல்கிறார்கள். என்ன வாசிங்க? அவர் நம்முடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அவர் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்று சொன்னார்கள். அவன் நம்மிலே ஒருவர் அல்ல. He is not one among us. அவன் நம்மிலே ஒருவன் அல்ல. அவன் ரோம பேரரசின் பிரதிநிதியாக ஒடுக்குகிற கூட்டத்தின் தலைவனாக அவன் இருக்கிறான். அவன் நம்மிலே ஒருவன் அல்ல. ஆனால் நீர் வந்து அவன் வீட்டிற்கு வந்து அவனை நீர் குணமாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசு இந்த வசனத்திலே 9வது வசனத்திலே சொல்லுகிறது, அவர் அவனை குறித்து ஆச்சரியப்பட்டாராம். அவன் சொன்ன அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன வார்த்தையை கேட்டு இயேசு மிகுந்த ஆச்சரியப்பட்டார் என்று சொல்கிறார். இயேசு ஆச்சரியப்படுவதற்கான அல்லது இந்த சம்பவத்தில் இயேசு ஆச்சரியப்பட்டதற்கான ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே ஒவ்வொரு வாரம் ஒரு 3 காரியம் சொல்லிக்கிட்டே அப்படியே உங்க மனசுல பதிய வைக்க விரும்புகிறேன். ஒரு 3 காரியங்களை இயேசு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டதற்கான ஒரு 3 காரியங்கள். Because of his great love and because of his great humility, because of his great faith, அவனுடைய பெரிதான அன்பின் நிமித்தம் இயேசு ஆச்சரியப்பட்டார். அவனுடைய பெரிதான தாழ்மை நிமித்தம் இயேசு ஆச்சரியப்பட்டார். அவனுடைய பெரிதான விசுவாசத்தின் நிமித்தம் இயேசு ஆச்சரியப்பட்டார். சொல்லுங்கள், பெரிதான அன்பு, பெரிதான, எல்லாம் சொல்லுங்க, பெரிதான தாழ்மை, 3 பெரிதான விசுவாசம். மறுபடியும் சொல்லுங்க, பெரிதான அன்பு, பெரிதான தாழ்மை, பெரிதான விசுவாசம். Great love, great humility and great faith. அவனுடைய பெரிதான அன்பு, அவனுடைய பெரிதான அன்பை பார்த்து அறிந்து இயேசு ஆச்சரியப்பட்டு அவனை பார்த்தார். இயேசு ஆச்சரியப்பட்டு அவனை பார்த்தார். அந்த பெரிதான அன்பு எப்படிப்பட்ட அன்பு? முதலாவது காரியம், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். ஆங்கிலத்திலே for he loves our nation என்று சொல்லப்பட்டு நம்முடைய தேசத்தை நேசிக்கிறான். சொல்லுங்கள், நம்முடைய தேசத்தை நேசிக்கிறான். நம்முடைய தேசத்தை நேசிக்கிறான். நம்முடைய தேசத்தை அவன் நேசிக்கிறான் என்று சொன்ன வார்த்தை, அந்த அன்பின் நிமித்தம் இயேசு ஆச்சரியப்பட்டான். for he loves our nation. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் தைரியமா சொல்ல முடியும், நான் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், நான் இந்தியாவை நேசிக்கிறேன். ஒரே ஒரு ஆமென் தான். உண்மையான ஒரு இந்தியர். ஆமா, நான் இந்தியாவை நேசிக்கிறேன். I am not ashamed to love India. நான் இந்தியாவை நேசிக்கிறேன் என்று சொல்ல நான் வெட்கப்படுவதே இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்திய நாடு. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. மிகப்பெரிய ஜனநாயக நாடு. உலகத்திலே வேறு எந்த நாட்டிலும் இல்லாத காரியம், நம்முடைய இந்திய தேசத்திலே 300 பிரதான மொழிகளுக்கு மேலாக பேசப்பட்டு வருகிறது. 300 மேலான பிரதான மொழிகளுக்கு. தமிழ் மொழி பிரதான மொழிகளில் ஒன்று. ஆனால் தமிழ் மொழியிலேயே கோயம்புத்தூர் தமிழ் வேற, திருநெல்வேலி தமிழ் வேற, திருச்சி தமிழ் வேற. பாஸ்டர், நீங்கள் வந்து போட்டு அவன் அந்த பக்கம் போயிட்டு வந்து போட்டு கேட்டு போட்டு இல்லை கேட்டு போட்டு வந்து போட்டு சாப்பிட்டு போட்டு எல்லாம் போட்டுன்னு வாங்க. நைனா அப்படியே பீச்சை கை பக்கம் போய் நைனா அப்படியே இங்கிட்டு போய் அங்கிட்டு திரும்பி நைனா என்ன நைனா பார்த்துக்கிட்டே சும்மா கீரையா? தமிழுக்கே தமிழ் புரியல. இதெல்லாம் கொலோக்கியல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அப்படியே தேங்க்யூ. வட்டார மொழிகள், வட்டார பாஷை. இந்த வட்டார பாஷையெல்லாம் அதெல்லாம் கணக்கிலே கிடையாது.
300 பிரதான மொழிகள் மேலாக இந்தியாவிலே பேசப்பட்டு வருகிறது. இந்திய தேசத்தில் மாத்திரம்தான் பலவிதமான பலதரப்பட்ட சீதோஷ் நிலைகள் காணப்படுது. ஒரு இடத்துல கடும் குளிர், ஒரு இடத்துல பயங்கர வெக்க, பயங்கர வெக்க. இப்ப பயங்கர வெக்க இங்க நடக்கிற நேரத்துல காஷ்மீர்ல கடும் குளிர், கடும் குளிர், பயங்கர குளிர். ஒரு இடத்துல பாலைவனம், ஒரு இடத்துல சோலைவனம், ஒரு இடத்துல தண்ணீர் பற்றாக்குறை, இன்னொரு இடத்துல வெள்ளத்தால் சேதம், மலைகளில் சூழப்பட்ட, ஆறுகளால் சூழப்பட்ட, கடல்களால் சூழப்பட்ட, கர்த்தர் ஸ்தோத்திரம், பல தரப்பட்ட சீதோஷ் நிலையின் தாக்கம் நம்முடைய தேசத்தில் மாத்திரம் தான் இருக்கிறது. வேறுபட்ட நடைகள், வேறுபட்ட உடைகள், வேறுபட்ட மொழிகள், வேறுபட்ட உணவுகள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. வேறுபட்ட நாகரிகம். அங்க போனா அந்த பகுதிக்கு போன, ராஜஸ்தானுக்கு போனா எல்லா ஆம்பளைங்க தலையிலும் ஒரு சேலையை தூக்கி சுத்திருப்பாங்க. இது என்னடா அது? எல்லாரும் ஒரு சேலையை சுத்திருக்கானே, எல்லாரும் சேலையை சுத்திருக்கானே, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒரு ஆள்கிட்ட, எதுக்கு இதுன்னு. அது என்னன்னா, எங்கள் இனத்து பெண்கள் யாருக்காயிலும் மான பங்கம் ஏற்படும் போது இந்த சேலையை கலட்டி கொடுத்து அவங்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக. புல்லரிச்சிருச்சு எனக்கு. ஆனா அந்த சேலையை அவ கட்டினானா மானபங்கத்தை விட அது மோசமான பங்கமா இருக்கும். அவ்வளோ 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 அழுக்கு, பல நாள் துவைக்காத சேலை, அதெல்லாம் அடுத்த காரியம். மாறுபட்ட உடைகள், மாறுபட்ட உணவுகள், கர்த்தர் ஸ்தோத்திரம், மாறுபட்ட உணவுகள். கல்யாணம் புதுதில் எங்களுக்கு விருந்து வச்சாங்க பாருங்க, கர்நாடகாவில். சோள ரொட்டியும் அப்படியே ரசம் மாதிரி சிக்கன் குழம்பு. எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே சோள ரொட்டியும் ரசம் மாதிரி சிக்கன் குழம்பு. சோள ரொட்டியை கர்த்தாவே அப்படியே பாசமாக கையிலேயே வச்சுக்கிட்டு தாங்க, கையிலேயே வச்சுக்கிட்டு கடைசியில் இல்லை சாப்பிடல, நல்ல மற்றதெல்லாம் எல்லாத்தையும் காய்கறியெல்லாம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சோள ரொட்டி அப்படியே பத்திரமா ஏதோ பரிசு கொடுக்குற மாதிரி அவங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. சோள ரொட்டிலே பிள்ளைங்களுடைய தலையில் 4 தட்டினா சோள ரொட்டி உடையாது, தலை தான் உடையும். மாறுபட்ட உணவுகள், மாறுபட்ட உணவுகள். அந்த மாதிரில எங்களுக்கு எனக்கும் என்னுடைய உடன் ஊழியர், என்னோடு கூட இருந்த பாஸ்டர் ரவி அவர்களுக்கும் உடன் ஊழியருக்கும் கொடுத்தாங்க பாருங்க, ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு அவங்க இருங்க டீ போட்டுட்டு வரன்றதுக்குள்ளார இவர் டாய்லெட் எங்க ஒரே ஓட்டம் டாய்லெட் ஓடிட்டார். அப்படியே உச்சி அப்படியே பிடுங்க, அந்த அளவுக்கு காரம், அந்த அளவுக்கு காரம். என்ன அரைச்சிங்கன்னா ஒண்ணுமே அரைக்கல, உப்பும் வத்தலும் பூண்டும் வச்சு அரைச்சோம் தான். அதை பார்க்கும் போதே இங்க இருக்கிற சிலருக்கு வயிற்ற கலக்கிறோம், சாப்பிடலாம் வேண்டாம். அதை பார்க்கும் போதே மாறுபட்ட உணவுகள், மாறுபட்ட உடைகள், மாறுபட்ட நாகரிகம் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. ஆனால் நம்முடைய தேசம் தான் ஊழல் நிறைந்த தேசங்களிலே ஒன்று நம்முடைய தேசம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற சுதந்திரம் வேற எந்த நாட்டிலும் பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. என்ன சுதந்திரம் தெரியுமா? அவ்வளோ பெரிய ஒரு சுதந்திரம். இந்திய பிரதமர் மோடியை கிளின்னு நினைச்சலாம், கிழிக்கலாம். ஊழியர் மாநாடு மலேசியா தேசத்தில் நடந்தது. அப்பொழுது அவர்கிட்ட அங்க நான் ரொம்ப இதாக இயேசு தான் பெரியவர் என்பதை இயேசு உயர்த்தி காட்டுவதற்காக இந்த தேசத்தின் பிரதமரெல்லாம் ஒரு நாள் இயேசுனுடைய சிலுவைக்கு முன்னாடி வந்து நிற்கணும், நியாயசனத்துக்கு முன்னாடி வந்து நிற்கணும்னு சொல்லி பேசிட்டேன் பாருங்க. முடிஞ்சோடனே அங்கே உள்ளவங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, என்ன வார்த்தை, உங்கள் தேசம் மாதிரி கிடையாது எங்கள் தேசம். எங்கள் பிரதமரை பிடிக்காதவனா இருந்தாலும் அந்த மரியாதை தத்தோஸ்ரீ அப்படின்னு சொல்லணும். தத்தோஸ்ரீ சுகுமார், தத்தோஸ்ரீ யோசுவா, ஆமா தத்தோஸ்ரீ விக்டோரியா அப்படின்னு தான் சொல்லணும். தத்தோஸ்ரீன்னு சொல்லாம எதிராளி கூட அவர் பேரை உச்சரிக்க கூடாது, அது பெரிய தேச துரோக குற்றம் சொல்லி சொன்னாங்க. எப்பாடி நல்ல வேலை பொழைச்சோம் அவன்ட்டு கேட்டுப்பாங்களாவா? நீங்க போடுற சத்தம்
தெருவுக்கே கேட்குது அப்படின்னாங்க. அப்பதான் நினைச்சேன், நம்ம ஊர்ல எவ்வளோ பெரிய சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய சுதந்திரம். ஐ லவ் இந்தியா. நான் என்னுடைய தேசத்தை நேசிக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். என்னுடைய இந்திய தேசத்தை மாத்திரமல்ல, நான் இஸ்ரேலையும் நான் நேசிக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? இஸ்ரேல், ஏன் நான் இஸ்ரேலை நேசிக்கிறேன்? இஸ்ரேல் கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு தேசம். அந்த தேசத்துல தான் அவர் வந்து பிறக்கும்படிக்கு அவர் விருப்பம் கொண்டார். ஆமென் சொல்லுங்களா? அந்த தேசத்தில் தான் அவர் தம்முடைய சந்ததியை உருவாக்க அவர் எண்ணினார். ஆமென் சொல்லுங்களா? அந்த தேசத்தில் தான் அவர் எனக்காய் வந்து சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது உயிரோடு கூட எழும்பும்படிக்கு அந்த தேசத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களா? உலகத்திலே அந்த வரைபடத்திலே மையமான பகுதி ஒன்று உண்டானால் அது இஸ்ரேல் தேசம் தான். தேவன் அவருக்கு பிரியமான தேசம் என்பதனாலே இயேசுவுக்கு பிடிக்கிற அந்த இஸ்ரேல் தேசத்தை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நேசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களா? அவர் நம்முடைய தேசத்தை நேசிக்கிறான். இரண்டாவது, அவர் நம்முடைய நமக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி தந்தார். ஜெப ஆலயத்தை கட்டி தந்தார். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ எந்த அளவுக்கு ஜெப ஆலயத்தை நேசித்திருப்பார் என்றால், தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை, பெரும் பகுதியை செலவு செய்து பெரும் பொருட்செலவிலே ஒரு ஜெப ஆலயத்தை அவன் சொந்த செலவிலே தனி மனிதனாக அவன் கட்டி தந்திருக்கிறான் என்று சொன்னால், அவன் அவ்வளவாய் அந்த ஜெப ஆலயத்தை நேசித்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் நேசித்திருக்கிறான். ஜெப ஆலயத்துல தான் 10 கற்பனைகள் போதிக்கப்படுகிறது. ஜெப ஆலயத்துல தான் நியாய பிரமாணங்கள் கற்றுத்தரப்படுகிறது. ஜெப ஆலயத்துல தான் ஒழுக்க மற்றும் நெறிகள் அது கடைபிடிக்கும்படியாய் போதிக்கப்பட்டு வருகிறது. ஜெப ஆலயத்தில் வைத்து தான் ஜெபம், பரிசுத்தம், தேவனோடு கூட உள்ள உறவு எல்லாம் மேம்படுவதற்கு உதவி செய்கிற ஒரு இடம். ஆமென் சொல்லுவீங்களா? அன்றைக்கு ஜெப ஆலயம், இன்றைக்கு சபை. ஒரே ஒருத்தர் தான் ஆமென் சொல்றாங்க. அல்லேலூயா. அன்றைக்கு ஜெப ஆலயம் என்னப்பட்டது, இன்றைக்கு தேவனுடைய சபையாக. ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ ஐ லவ் மை நேஷன், என்னுடைய தேசத்தை நான் நேசிக்கிறேன். இரண்டாவது, என்னுடைய சபையை நான் நேசிக்கிறேன். சொல்லுங்கள், என்னுடைய உண்மையா நேசிக்கிறவங்களா சொல்லுங்க பாபா. என்னுடைய சபையை நேசிக்கிறேன். முதல்ல எதை நேசிக்கிறான்? தேசத்தை நேசிக்கிறார். இரண்டாவது எதை நேசிக்கிறான்? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் சபையை நேசிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். சபையை நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கான அடையாளங்கள், நேசிக்கிறேன் என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று சபையோடு கூட நீங்கள் கொண்டிருக்கிற ஐக்கியம். ஆமென் சொல்லுவீங்களா? சபையோடு கூட நீங்கள் கொண்டிருக்கிற ஐக்கியம். நீங்கள் ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு சபையை நான் நேசிக்கிறேன், பெனியல் சபையை நான் நேசிக்கிறேன் என்று உங்களால் சொல்லவே முடியாது. உங்களால் முடியாது. சும்மா நாம் கேவாசாக பேரளவுக்கு விசுவாசியாக இருக்கிற ஒருவராலே நான் என்னுடைய சபையை, இந்த சபையை, பெனியல் சபையை நான் நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. நீங்கள் சபையை நேசிக்கிறேன், இந்த சபையை நேசிக்கிறேன் என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று, இந்த சபையின் ஊழியங்களுக்காக, இந்த ஊழியங்களை தாங்கும்படிக்கு உங்களுடைய தசமபாகங்கள், உங்கள் காணிக்கைகளை கொடுத்து நீங்கள் உதவுவது. ஆமென் சொல்லுங்களா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் சபையை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சபையின் ஊழியங்களை தாங்குவதற்கு என்னுடைய தசம பாகத்தினாலே, என் காணிக்கைகளினாலே இந்த ஊழியத்தை தாங்கவில்லை, ஆனால் நீங்கள் சபையை நேசிக்கவில்லை என்று அர்த்தம். அடையாளங்களில் ஒன்று அதுதான். அடையாளங்களில் ஒன்று அதுதான். நிறைய காணிக்கை பீடி வாட அடிக்குது. ஒரு பக்கம் எனக்கு வருத்தம், இந்த தொழிலை விட்டு வேற வருமானம் இல்லாத ஒரு நிலை எங்கள் ஜனத்துக்கு இருக்கிறது ஆண்டவரே. இன்னொரு காரியம், அந்த பீடி தொழில் செய்கிற அந்த வருமானத்திலும் கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய், கர்த்தர் ஸ்தோத்திரம். சபை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளங்களில் ஒன்று காணிக்கைகள், தசமபாகங்களினால் இந்த ஊழியத்தை தாங்குவது. கர்த்தர் ஸ்தோத்திரம். சபையை நேசிக்கிறேன் என்கிற அடையாளத்தில் இன்னொரு ஒரு அடையாளம், முடிந்த அளவு, முடிந்த நேரங்களில் உங்களால் இயன்ற கர்த்தருக்கு ஊழியத்தை செய்வது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, முடிந்த அளவு செய்வது, முடிந்த நேரங்களில் செய்வது. ஆமென் சொல்லுவீங்களா? மூன்றாவது, இயன்ற உதவியை, இயன்ற ஊழியத்தை செய்வது. அந்த நாட்களிலே ஆதி
திருச்சபையிலே ஒரு 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 20 வருடத்திற்கு முன்பதாக, ஒரு 15 வருடத்திற்கு முன்பதாக நம்முடைய சபையிலே இப்படி தீர்மானிச்சு, அந்த நேரத்தில் அந்த நாட்களில் சபையிலே இருக்கிற அதை எவ்வளவு நேசித்தார்கள் என்று சொன்னால், விடுமுறை என்று வந்தாலே விசுவாசிகளை சபையில தான் பார்க்கலாம். விடுமுறை என்று வந்தாலே விசுவாசிகள் சபையில தான் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை என்று வந்தாலே சரி, ஒரு கூட்டம் ஊழியத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சபையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் மாலை ஊழியத்தை முடித்துவிட்டு, தெரு ஊழியத்தை முடித்துவிட்டு, அல்லது ஜபக்கூடங்களை முடித்துவிட்டு சபைக்கு மறுபடியும் சபைக்கு தான் வருவாங்க. விட்டோம் பிடிச்சோம் அப்படியே துண்டை காணான் துணியை காணான் ஒருத்தர் ஓட மாட்டாங்க. சபையில இருந்து அவர்கள் ஒரு டீயை சாப்பிட்டு எல்லாரும் பரிமாறிக்கொண்டு எல்லாரும் பேசிக்கொண்டு அடுத்த நாள் காலையில போக வேண்டியது இருக்கும். நைட் ஷிஃப்ட் போக வேண்டியிருக்கும். 10 மணிக்கு டியூட்டிக்கு போக வேண்டியிருக்கும். ஆனாலும் கூட அவர்கள் அவ்வளவாய் சபையை நேசித்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆராதனை முடிந்த பிறகு உண்மையாய் சொல்லுகிறேன், தயவு செய்து போங்கம்மா, போங்க போங்க, அடுத்த வாரம் பேசிக்கலாம்னு சொல்லி விசுவாசிகளை விரட்டுகிற அளவுக்கு சபையிலே ஆராதனை முடிந்த பிறகும் உட்கார்ந்து அவர்கள் தனித்தனியாய் உட்கார்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்களாக சபைக்கு அவர்களால் என்ற ஏதாவது ஒரு விதத்திலே அவர்கள் ஊழியங்களை அவர் செய்கிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். சபைக்கு வரும்போது காசை செலவழித்தார்கள், தன்னுடைய பிரயாசத்தை செலவழித்தவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். சபையை நேசிக்காத ஒருவரால் இது செய்யவே முடியாது, செய்ய முடியாது. நம்முடைய சபையிலும் சத்தத்தை கேட்டுதான் அசரியா கீழே ஏதோ சுத்தம் பண்ற வேலை செய்துகிட்டு இருக்கிறான்னு சொல்லி தெரியும். அவங்க பாட்டுக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு, அண்ணாமலை ஐயா அப்படித்தான், கிதியோன் ஐயா அப்படிதான், சாப்பிட்டீங்களா, சாப்பிடல, சாப்பிடுங்க, இல்ல வீட்டுக்கு போயிருவேன். அவருக்கு வயசு எவ்வளோ? தென்னை மரத்தில் ஏறுற அளவுக்கு வயசா? தென்னை மரத்தை சுத்தம் பண்ற அளவுக்கு வயதா? கிடையாது. ஆனா சபை மேல் இருக்கிற நேசம், அவரால் பிரசங்கம் பண்ண முடியாது, ஆனா அவரால் தென்னை மரத்தில் ஏற முடியும். அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். தென்னை மரத்தை சுத்தம் செய்ய முடியும், இருக்கிற செடி வெடியை எல்லாத்தையும், இருக்கிற குப்பையெல்லாம் கூட்ட முடியும். அவருக்கு தெரிந்தது அது. சமயத்தில் சகோன் குமார் செய்வார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். இரண்டாவது, அவன் நம்முடைய ஜெப ஆலயத்தை நேசிக்கிறான். ஆமென் சொல்லுவீங்களா? He loves our nation. He loves our synagogue. நம்முடைய ஜெப ஆலயத்தை அவன் நேசிக்கிறான். இந்த செய்தியின் மூலமா இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களில் சிலரை அப்படிப்பட்ட நான் சொன்ன நம்முடைய சபையின் ஆதி நாட்களில் இருந்த அதே சபையை நேசிக்கிற விசுவாசிகளில் ஒருவராய் உங்களை மாற்றுவதற்கு இந்த நாளிலே ஒரு சிலருக்கு நேராக கர்த்தர் தம்முடைய கரத்தை வைத்து அவளை தொட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. சும்மா வாங்கய்யா, சும்மா வாங்கம்மா, வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், சும்மா பேசிக்கிட்டு இருங்க. ஒரு 2 நிமிஷம் போகும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு போக. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். வீட்டில் உட்கார்ந்திருக்க நீங்க சபையில உட்காருங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்காக அந்த நாளை நீங்கள் ஒதுக்கி பாருங்கள். சபை நேசிங்கள் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபை. ஆமென் சொல்லுவீங்களா? இந்த சபையில தான் கர்த்தர் நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வாங்கும்படிக்கு என்னை தூண்டி விடுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னும் தேவனுக்கு பிரியமாய் செய்யும்படிக்கு, தேவனோடு கூட நெருக்கம் கொள்ளுவதற்கு ஏதுவான விதத்தில் என்னை நடத்துகிறார். இந்த விதத்தில் ஏதாயிலும் ஒரு விதத்தில் பரலோகத்திலே எனக்கு மிகுந்த பலன் உண்டாகும்படிக்கு ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் கிருபை தந்து வருகிறார். ஆமென் சொல்லுகிறார். இந்த சபையில வைத்து தான் கர்த்தர் ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார், என்னை போஷித்தார், எனக்கு சுகம் தந்தார். சபையை நான் நேசிக்கிறேன். I love my church. நான் என்னுடைய சபையை நேசிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவா, நான் என்னுடைய சபையை நேசிக்கிறேன், நான் என் சபையை நேசிக்கிறேன். மூன்றாவதாக, he loves his servant. அவனுக்கு பிரியமான வேலைக்காரன் ஒருவன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருக்கிறான் சொன்னார். வாசித்து பாருங்கள் 2வது வசனம்.
அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு ஆ. பிரியமான வேலைக்காரன் பிரியமான வேலைக்காரன். கவனிங்க, பிரியமான வேலைக்காரன் என்று சொன்னால் பரவாயில்ல, பிரியமான வேலைக்காரன் அப்படியான நேரத்தம் இந்த 100க்கு அதிபதி தேசத்தை நேசித்தவன், இந்த 100க்கு அதிபதி சபையை நேசித்தவன், இந்த 100க்கு அதிபதி வேலைக்காரனை நேசித்தவன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. A centurion in the Roman army was not allowed to marry. He was not allowed to be married. ரோம இராணுவத்தில் இருக்கிற 100க்கு அதிபதி திருமணம் செய்து கொள்ள அவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கீழே 100 வீரர்கள் இருக்க வேண்டும். 100 வீரர்களுக்கு பொறுப்பாளராய் அவன் இருக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் இராணுவத்தில் போர் வீரனாக, சாதாரண போர் வீரனாக சேரும் போதே 100க்கு அதிபதியாக வர வேண்டும் என்கிற ஒரு அந்தஸ்து உடையவனாக, ஒரு தகுதி உடையவனாக, ஒரு நோக்கமுடையவனாக அவன் இருப்பானையாக. அவனுக்கு முதல்ல தெரியும், எந்த சூழ்நிலையிலும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, குடும்பம் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அந்த நாட்களிலே ரோம பேரரசு தான் உலகத்திலே மிகப்பெரிய, இன்றைக்கு அமெரிக்கா எப்படியோ அப்படி மிகப்பெரிய பேரரசாக இருந்தது. மாத்திரமல்ல, ரோம பேரரசு தான் ஒவ்வொரு தேசமாக தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக ஒவ்வொரு தேசத்தையும் கொண்டு வந்து கொண்டிருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி இஸ்ரேல் தேசமும் ரோம பேரரசுடைய ஆளுகைக்கு உட்பட்டதா இருந்தபடினாலே ரோமனுடைய ஒழுங்கு கட்டுப்பாடுகளுக்காக நம்ம சொல்லுவோம்ல, அங்கே ஒழுங்கு குற்றப்பிரிவில் போலீஸ்ல ஒழுங்கு கட்டுப்பாடுகள் காரியங்களுக்காக அதுக்குன்னு ஒரு பிரிவினர் இருப்பதை போல தேசத்திலே ஒழுங்கு காரியங்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த 100க்கு அதிபதிகளை ரோம பேரரசு ரோமாபுரியிலிருந்து அனுப்பி வைப்பார்கள். ரோமாபுரியிலிருந்து அனுப்பி எந்த தேசத்திற்கு 100க்கு அதிபதியாக அவன் பதவி ஏற்று அனுப்பப்படுகிறாரோ அந்த தேசத்தில் அவன் குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் இருக்க வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவன் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வர முடியாது. அவை போகிற தேசம் எப்படிப்பட்டதோ அவை தேசத்திலே அது ரொம்ப ஒடுக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இவன் குடும்பத்தை போகிற தேசத்தில் வைத்துக் கொள்ள முடியாது. ஆகவே இவன் குடும்பம் இல்லாதவனாக, மனைவி இல்லாதவனாக அவன் இருக்க வேண்டும். அவன் 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவன் ரோமாபுரிக்கு சொந்த தேசத்துக்கு திரும்பி வர முடியும். ஆகவே இவனுக்கு ஒரு மனைவி கிடையாது, இவனுக்கு ஒரு குடும்பம் கிடையாது. ஆகவே இவன் என்ன செய்வான், தன்னை நேசிக்கிற, தன்மேல் பிரியமாயிருக்கிற வேலைக்காரர்களையும், தன்மேல் பிரியமாயிருக்கிற ஒரு சில பல போர் வீரர்களையும் அவன் குடும்பத்தை போல நேசிப்பார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. ஆகவே இளம் போர் வீரர்களை அவன் குடும்பத்தை போல, சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர்களை குடும்பத்தில் ஒருவனை போல, பிள்ளையை போல நேசிப்பார்கள். வேலைக்காரில் பிள்ளையை போல நேசிப்பார்கள். அப்படித்தான் இந்த 100க்கு அதிபதியோ இந்த வேலைக்காரனை அவனுக்கு பிரியமான வேலைக்காரன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அவர் நேசித்ததான, அவனுக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டு அவன் மரண அவஸ்தைப்படுகிற வேளையில தான் அவனை வீட்டிற்கு வர சொல்லி குணமாக்க வேண்டும் என்று இயேசுவை கேட்டுக்கொள்ளும்படியாய் அவர்கள் மூப்பர்களை அவன் அனுப்பி வைத்தான். நாம சொல்லுவீங்களா? Because of his great love, பெரிய அன்பு, பெரிய நேசம், அவனுடைய பெரிய அன்பு. அவன் தேசத்தை நேசித்தான், அவன் சபையை நேசித்தான், அவன் வேலைக்காரனை நேசித்தான். சொல்லுங்கள், பின்னால் இருக்கவங்க. He loves his nation, he loves our nation, he loves our synagogue, and he loves his servant. அவன் தேசத்தை நேசித்தான், அவன் சபையை நேசித்தான், வேலைக்காரனை நேசித்தான். இரண்டாவது, because of his great humility, Jesus marveled at him. அவருடைய பெரிய தாழ்மை நிமித்தம் இயேசு ஆச்சரியப்பட்டு அவனை பார்த்தார். அவருடைய பெரிய தாழ்மை நிமித்தம், அவருடைய பெரிய அன்பை நிமித்தம். இரண்டாவது, அவருடைய பெரிய தாழ்மை நிமித்தம். சொல்லுங்கள், அன்பின் நிமித்தம். இரண்டாவது, தாழ்மை நிமித்தம். 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு
அவன் பாத்திரனாய் இருக்கிறான். நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். 6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் கவனிங்க. மூப்பர்கள் வந்து இப்பொழுது இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நீர் இந்த 100க்கு அதிபதியின் வீட்டிற்கு வந்து அவன் வேலைக்காரனை குணமாக்குவதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். He is worthy for you to go to his house and heal his servant. He is worthy. அவன் பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லி இந்த மூப்பர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த 100க்கு அதிபதி என்ன தெரியுமா சொல்லுகிறான்? நீங்க போய் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க என் வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, நான் உங்ககிட்ட வரதற்கும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அவனுடைய தாழ்மை பார்த்தீங்களா? நீங்க என் வீட்டுக்கு வரதற்கும் நான் பாத்திரவானாக எண்ணவில்லை, நான் உங்ககிட்ட வரதற்கும் என்னை பாத்திரவானாக நான் எண்ணவில்லை. அதனால தான் முதல்ல நான் மூப்பர்களை அனுப்பி வைத்தேன், 2வது சிநேகிதர்களை, எனக்கு வேண்டப்பட்ட சிநேகிதர்களை நான் உம்மிடத்தில் அனுப்பி வைத்தேன். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் தன்னை பாத்திரவானாக எண்ணவில்லை. ஏன் எண்ணல? அவன் ஒரு ரோம அதிகாரி, போர் அதிகாரி, கேப்டன், தலைவன், போர் படை தலைவன், ரோம வீரர்களுடைய தலைவன், சென்டூரியன். ரைட். அவன் வீட்டில் ஏராளமான ரோம தெய்வங்கள் இருக்கலாம். ஏராளமான ரோம தெய்வங்களுடைய சிலைகளை வைத்து அந்த சிலைகளை அவன் வணங்கியும் ஆராதித்தும் வருகிறவனாய் அவன் இருந்திருக்க கூடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தாம் வீட்டுக்குள்ளார வந்தாய் ஏராளம் ரோம சிலைகள், உருவங்கள், விக்கிரங்கள் இருப்பதை பார்த்து இயேசுவை ரொம்ப சங்கடப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அவன் தன்னை பாத்திரவானாக எண்ணவில்லை. அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தபடினாலே தன்னை பாத்திரவானாக எண்ணவில்லை. 2வது, இயேசுவை ஒரு நாள் அல்ல பல நாட்கள் கவனித்து வந்திருக்கிறான். பல நாட்கள் கவனித்து வந்த இவனுக்கு ஒன்று தெளிவாய் புரிந்தது, நான் என் வீட்டிலே வைத்திருக்கிற அனைத்து தெய்வங்களை காட்டிலும் மேலான தெய்வம் இவர். கர்த்தருக்கெல்லாம் கர்த்தரவர். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் கர்த்தருக்கெல்லாம் கர்த்தரவர். எல்லா தெய்வங்களை காட்டிலும் இவர் ஒருவரே மேலான பரிசுத்தமுள்ள தேவன். ஆமென் சொல்லுவீங்களா? இவர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவகுமாரன் என்பதை அறிந்தபடினாலே தன்னை ஒரு பாத்திரவானாக அவன் எண்ணவில்லை. என் வீட்டு வாசப்படியே நீர் வந்து மிதிப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல, நான் உம்மிடத்தில் வருவதற்கும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அவருடைய தாழ்மையை பாருங்க, அவருடைய தாழ்மையை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, 6வது வசனம், இயேசு மூப்பர்களுடனே நடந்து போகிறார். அவர் இயேசு மூப்பர்களுடனே நடந்து போகிறார். அந்த 100க்கு அதிபதியினுடைய வீட்டிற்கு சமீபமான பொழுது, நான் பாத்திரவான் அல்ல, வேண்டாம் வேண்டாம், இயேசுனுடைய வீட்டிற்கு வர வேண்டாம், நான் பாத்திரவான் அல்ல, நானும் அவரிடத்தில் நான் வர விரும்பல, நான் பாத்திரவானா என்ன நான் நினைக்கல, வர வேண்டாம் என்று சொல்லுகிறான். இயேசு பக்கத்தில் வர வர இவன் தன்னுடைய தான் ஒரு பாத்திரவான் அல்ல, தான் ஒரு பாவி என்கிற உணர்வை அவன் பெற்றுக்கொண்டவனாக இந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். ஆமென் சொல்லுவீங்களா? எந்த அளவுக்கு இயேசுவிடத்தில் நெருங்குகிறீர்களோ, தெளிவாய் சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு இயேசுவிடத்தில் நீங்கள் நெருங்குகிறீர்களோ, எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட நெருக்கமாய் இடைப்படுகிறாரோ, அந்த அளவிற்கு நீங்கள் உங்களுக்குள்ளாய் இருக்கிற பெருமை,
உங்களுக்குள்ளாய் இருக்கிற அகந்தை, உங்களுக்குள்ளாய் இருக்கிற மேட்டிமை, உங்களுக்குள்ளாய் இருக்கிற அசுத்தம், உங்களுக்குள்ளாய் இருக்கிற குற்றம், இவெல்லாம் உங்களுக்கு பெரிதாய் தெரியும். பாத்திரவான் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். பாத்திரவான் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். Closer you get to Jesus, the more you will see your sinfulness. Closer you get to Jesus, the more you will see his holiness. எந்த அளவுக்கு இயேசுவிடத்தில் நெருங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாவ உணர்வை அடைவது நிச்சயம். எந்த அளவுக்கு இயேசுவிடத்தில் நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்வது நிச்சயம். ஆமென் சொல்லுவீங்களா? வீட்டில் போய் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய முதல் 6 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. இப்போ வாசிக்க வேண்டாம், தயவு செய்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தீர்க்கதரிசி ஏசாயா முதல் 5 அதிகாரங்களிலே அவன் பார்க்கிறவனெல்லாம் ஐயோ ஐயோன்னு சொல்லுவான். துன்மார்க்கனுக்கு ஐயோ, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ, துன்மார்க்கனை நீதிமான் என்றும் நீதிமான்கனை துன்மார்க்கன் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, அவளுக்கு ஐயோ, இவளுக்கு ஐயோ அப்படின்னு ஐயோ 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 ஐயோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். சொல்லிக்கிட்டே தேவ ஆலயத்திற்குள்ளே வருவார். தேவனுடைய பிரசனத்திற்குள்ளே வரும்போது எனக்கு ஐயோன்னு சொல்லுவார். ஆமா, அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் என்ன செய்வாரு? ஐயோ 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 ஐயோன்ட்டு. தேவாலயத்திற்குள் வந்து தேவ பிரசனம் உடைய வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிறைந்திருந்தது. தேவனுடைய பிரசனம் நிறைந்திருந்தது. அந்த தேவனுடைய பிரசனம் நிறைந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஏசாயா தன்னை பார்க்கிறார். எனக்கு ஐயோ ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாசப்படுகிறவன். நாம் மோசமானவன் மாத்திரமல்ல, மோசமானவர்களுக்கு மத்தியிலும் நான் வாசம் பண்ணுகிற ஒருவன். எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். எனக்கு ஐயோ. கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி சொல்லாத, பலிபீடத்தின் குரடுகளால் பலிபீடத்தின் அக்கினி அவர் கர்த்தர் நம்முடைய நாவிலே வைத்து நீ சுத்தமானா என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, உண்மையா சொல்லுகிறேன். நீ என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவருடைய பிரசனத்திற்கு வரக்கூடாதபடிக்கு பிசாசு உங்களை அப்படியே ஓரங்கட்டிக்கிட்டே இருப்பான். தீர்க்கதரிசனமாய் இந்த வார்த்தைகள் சிலருக்கு வருகிறது. உங்களை ஓரம் கட்டுவான். ஏன்னா அவனுடைய பிரசனத்திற்குள்ளார வந்துட்டா நீங்க செய்த தப்பு, நீங்க செய்கிற பாவம், அந்த அசுத்தம், அது உங்களுக்கு பெரிய இதயத்தில் பாரத்தை உண்டாக்கிவிடும். ஆண்டவரே, நான் சிலுவையில் அறையிறேனே, ஆண்டவரே இன்னைக்கு கூட இந்த காரியத்தின் மூலமா ஈட்டியில குத்துகிறது போல அவளை குத்திட்டேனே, செஞ்சிருக்க கூடாது. இப்படி நீங்கள் உணரக்கூடாதபடிக்கு பிசாசு அப்படியே ஓரம் கட்டுவான். ஏன் இந்த சிஸ்டர் வரல, சபைக்கு வரல, பிசாசு ஓரம் கட்டுறான். ஏன் ஜெபத்துக்கு வரல, பிசாசு ஓரம் கட்டுறான். ஏதோ ஒரு காரியத்தில் நிச்சயமாய் இதுதான் காரணம். எந்த அளவுக்கு ஆண்டவரை நெருங்குகிறோமோ, ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, அந்த அளவுக்கு நான் தகுதியற்றவன் என்கிற ஒரு நிலையை உணர முடியும். ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னன்னு சொன்னால், நான் தகுதியற்றவன் தான், நான் அருகதையற்றவன் தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் நெருங்குவதற்கு எந்த விதத்திலும் அருகதை இல்லாதவன் தான். ஆனால் இயேசு தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு சமீபமாய் நிற்கும்படியான தகுதியை கர்த்தனுக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை நீதிமானாக்கி இருக்கிறது. அவரோடு கூட கிட்டி சேரும்படியான ஒரு தைரியத்தை இயேசுவின் ரத்தம் எனக்கு தந்திருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? இயேசுவின் ரத்தம் என்னை பாத்திரவானாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கெல்லாம் மயான அமைதி இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப உணர்த்தப்பட்டீங்களோ? ஏஞ்சி ஆர்ப்பரிக்க வேண்டாமா? இயேசுவின் ரத்தம் பாவியா இருந்த என்னை பரிசுத்தமானாய் நீதிமானாய் மாற்றிவிட்டது. ஆமென் சொல்லுவீங்களா? அந்த இயேசுவின் ரத்தம் என்னை ரட்சிப்பிற்கு பாத்திரவானாய் மாற்றிவிட்டது.
கிருபைகளுக்கு பாத்திரவானாய் என்னை மாற்றிவிட்டது. தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னை பாத்திரவானாய் மாற்றிவிட்டது. பரலோகத்திற்கு என்னையும் பாத்திரவானாய் மாற்றிவிட்டது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தூரமாய் இருந்த என்னை, காணியாட்சிக்கு புறமே இருந்த என்னை, தேவனுக்கு துரோகியாய் இருந்த என்னை இயேசுவின் ரத்தம் என்னை பாத்திரவானாய் மாற்றி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எனக்கும் உண்டாகும்படியாய் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாய் என்னை பாத்திரவானாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. டைம் இல்லை, பாடல் பாடி எழும்பி நின்று பாடல் பாட சொல்லு. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்னை பாத்திரவானாய் மாற்றின அந்த இயேசுவின் ரத்தம். அந்த 100க்கு அதிபதியை போல நான் இப்பொழுது சொல்வது இல்லை. அவர் என் வீட்டு வாசலுக்குள் வருவதற்கும் நான் பாத்திரவான் அல்ல, நான் அவரிடத்தில் வருவதற்கும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை, நான் சொல்ல முடியாது. ஆமென் சொல்வீங்களா? நான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து, இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்து கொண்டிருந்தால் இந்த நாள் முழுவதும் இல்லை தனிமை, இந்த நாள் முழுவதும் இல்லை தனிமை, இந்த நாள் முழுவதும் இல்லை தனிமை, இந்த நாள் முழுவதும் இல்லை தனிமை. அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அவருடைய அன்பின் சீசனிடத்திலே, யார் அது காட்டி கொடுக்க புகவன் யார் என்று கேட்கும்படியாய் சைகை காட்டினார்கள். யோவான் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். 100க்கு அதிபதி, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் உங்ககிட்ட வர்றதுக்கும் பாத்திரவான் அல்லன்னு சொல்லுகிறான். அதே ஊர்ல இருக்கிற யோவான் இயேசுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு பாத்திரவானாய் யோவானை கர்த்தர் மாற்றி விட்டார் பாருங்க. அந்த யோவான் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் இன்றைக்கு இரவு கூட அவர் மார்பிலே சாய்ந்து கொள்ளத்தக்கதாய், என் துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய், என் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய், என் வேதனைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய், என் போராட்டங்களை அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய், அவர் மார்பிலே சாய்ந்து கொள்ளும்படியாய் ஒரு பாத்திரவானாய் இயேசுவின் ரத்தம் மாற்றி இருக்கிறது, என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? தேவனுக்கு பயந்து, because of his great love and because of his great humility, அவருடைய பெரிய அன்பின் நிமித்தம் இயேசு ஆச்சரியப்பட்டார். அவருடைய பெரிதான தாழ்மை நிமித்தம் இயேசு அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார். மூன்றாவது, அவனுடைய பெரிதான விசுவாசத்தின் நிமித்தம் இயேசு அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. 6வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க, 8வது வசனம் வரைக்கும். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். 9வது வசனம் வாசிங்கம்மா. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட வெரி குட், இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. பெரிய விசுவாசம், கிரேட் ஃபெய்த் ஆஃப் திஸ் சென்ச்சூரியன், 100க்கு அதிபதியினுடைய பெரிய விசுவாசம். தேவ தூதர்கள் எவர்களுடைய செயல்பாட்டை பார்த்தும் நடக்கையை பார்த்தும், கவனிங்கள் நான் சொல்லுகிற வார்த்தைகளை, இயேசு ஆச்சரியப்படவே கிடையாது. இயேசு ஆச்சரியப்படவே கிடையாது. எந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்தின பின்பும் அந்த அற்புதத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்படவே கிடையாது. இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் சிருஷ்டித்தாரே, சிருஷ்டித்த பின் ஒவ்வொன்றை பார்த்து நல்லது நல்லது என்று சொன்னாரே ஒழிய, சிருஷ்டித்த எதை பார்த்தும் கர்த்தர் ஆச்சரியப்படவே இல்லை. ஒரு முறை கூட ஆச்சரியப்படவில்லை.
இயேசு ஆச்சரியப்பட்டார் என்று வேதம் சொல்லுமையானால் ஒரே ஒரு முறைதான் இந்த இடத்திலே, இந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்து சொல்லப்படுகிற இந்த இடத்திலே தான் இயேசு ஆச்சரியப்பட்டார் என்று முழு வேதாகமத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி இயேசு ஆச்சரியப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், இயேசு யார் என்றும், who he was, இயேசு யார் என்றும், அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உள்ளது, சொன்னதை செய்து முடிக்கத்தக்கதான வல்லமை அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு உள்ளது என்பதையும் அவன் அவ்வளவாய் அறிந்திருந்து அவன் அறிக்கை செய்தான். அவன் சொல்லுவீங்களா? ஆமா, அறிந்திருந்து. ஹலோ, வீக்கப்புறம் ஸ்டேஷனா? நான் எஸ்பி பேசுன திருநெல்வேலியிலிருந்து 501 அந்த ஃபைலை எடுத்துட்டு அடுத்த 1.5 மணி நேரத்தில் ஆஃபீஸில் வந்து நிற்கணும். ரைட்? ஓகே சார். ஆளே இல்லை, வெறும் வார்த்தை தான். ஃபைல் எடுத்துட்டு அதை எடுத்து இதை எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து ஒட்டச்சா சாப்பாடாவது தூக்கமாவது 1க்காவது 2க்காவது உடனே 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும். ஏன்னா அதிகாரி. அவன் சொல்லுவீங்களா? இவன் சொல்றான், எனக்கு 100 பேர் இருக்குது. ஒருத்தனை வான்னு சொன்னா வருவான், ஒருத்தனை போன்னு சொன்னா அந்த 100 பேர்ல ஒருத்தனை போன்னு சொன்னா போவான். எதுக்குன்னு கேட்க மாட்டான். எதுக்கு வர சொல்றீங்க, எதுக்கு போக சொல்றீங்க கேட்க மாட்டான். வா என்றால் வருவான், போ என்றால் போவான். இதை செய் என்றால் செய்வான், அதை செய்யாத என்றால் செய்யாதிருப்பான். எனக்கு 100 பேருக்கு மேலே எனக்கு அதிகாரம் இருப்பதை போல வானத்தின் மேலும் பூமியின் மேலும் பூமியில் இருக்கிற எல்லாவற்றின் மேலும் தூதர்கள் மேலும் பிசாசின் மேலும் சகலவற்றின் மேலும் உமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன், கண்ணால பார்த்துட்டேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆகவே நீ சொல்லுகிற வார்த்தை எதுவோ அந்த வார்த்தையின்படி அப்படியே ஆகும் என்று சொல்லத்தக்க அளவிலே உம்முடைய வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதை சொன்ன உடனே இயேசு ஆச்சரியப்பட்டு அவனை திரும்பி பார்த்து ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. உடைய உபவாசம் 21 நாள் உபவாசம், எச்சு கூட முழுங்காம செய்கிற உபவாசம், இதை கண்டு இயேசு ஆச்சரியப்பட மாட்டார். இதை கண்டு இயேசு ஆச்சரியப்பட மாட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உதாரத்துமாய் நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், இதை கண்டு இயேசு ஆச்சரியப்பட மாட்டார். வேதத்தில் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற அனந்த ஞானம், வேத அறிவு, இதை குறித்து இயேசு ஒரு நாளும் ஆச்சரியப்பட மாட்டார். ஆனால் உங்களை குறித்து எப்போதுமா இயேசு ஆச்சரியப்படுவார். அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து, உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் சரி, நீங்கள் நினைப்பதற்கு எதிர்மாறாக சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, எவ்வளவோ ஜெபித்தும் எப்படியோ ஜெபித்தும் பதில் ஒன்று வராத சூழ்நிலையிலும் அவருடைய வாக்கு தத்தங்களை குறித்து, அவருடைய வார்த்தைகளை குறித்து நீங்கள் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் இருக்கிறதே, அந்த வைத்திருக்கிற அந்த வார்த்தைகள் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்படுகிறவர். அவர் யார் என்பதை அறிந்தும் அவருடைய வார்த்தைகள் மேல் உள்ள வல்லமை குறித்தும் அவர் வாக்கு மாறிடார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நம்பிக்கையே அற்று போய்விட்டது, இனி நம்பிக்கையே இல்லை என்று சொல்லத்தக்கதான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாய்ந்த பொழுது அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தம் செய்தவர் அப்படியே செய்வார். ஒரு நாளுடைய வார்த்தைகள் பொய்யாய் போவதில்லை. வானமும் பூமி ஒளிந்து போனால் உடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போவது இல்லை. வாக்கு மாறாத தேவன். ஆமென். அந்த வார்த்தைகள் மேல் உங்கள் விசுவாசம் குறையாதபடிக்கு அந்த வார்த்தைகளின் தேவனையும் நீங்கள் விசுவாசிக்கும் போது
அந்த விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்படுகிறவராயிருப்பார். யோசுவாவின் புத்தகத்திலே ஒரு முறை 5 ராஜாக்கள் அவருடைய ராணுவங்கள் 5 சேனைகளோடு சேர்ந்து கிபியோனியரோடு யுத்தம் பண்ண வருவார்கள். கிபியோனியர்கள் அப்படியே இஸ்ரவேலரோடு ஒட்டி கொண்டார்கள் என்று அறிந்த இந்த 5 ராஜாக்களும் படைகளை திரட்டி வந்து இந்த கிபியோனியரோடு கூட யுத்தம் பண்ண வருகிறார். கிபியோனியர் கொய்யோ முறையோ என்று யோசுவாவிடத்தில் முறையிடுகிறார். ஐயோ, எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு 5 ராஜாக்கள் படைகளை திரட்டி கொண்டு வருகிறார்கள். யோசுவா அண்ணாச்சி வாங்க, வந்து உதவி செய்யுங்க, ஹெல்ப் மீ, ஹெல்ப் அஸ். யோசுவா யுத்த புருஷர்கள் அனைவரையும் கூட்டி சென்று 5 ராஜாக்களோடும் அவருடைய சேனைகளோடும் யோசுவா யுத்தம் செய்கிறார். 12 மணி ஆயிடுச்சு, பகல் 12 மணி ஆயிடுச்சு. 5 ராஜாக்கள் 5 சேனைகள், யோசுவா அவருடைய ஆட்கள் மாத்திரம்தான், யுத்த புருஷர்கள் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. கிபியோனி எல்லாம் வரல. யுத்தம் முடியாது போல இருக்கே. போயிட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் வந்தானா இன்னும் அதிக பலத்தோட வருவான், அதிக ஆட்களோட வருவான். அதனால யோசுவா என்ன செய்தா தெரியுமா? அப்படியே கர்த்தரிடத்துல போனார், கர்த்தரிடத்துல சொன்னார், கர்த்தரிடத்துல விசாரித்தார். கர்த்தரிடத்துல பேசி முடித்த பின்பு வேதம் அழகாய் சொல்லுது, கர்த்தரிடத்திலே அவர் சென்று பேசி முடித்த பின்பு வந்து சொல்லுகிறார். என்ன? சூரியனை பார்த்து சொல்லுகிறார், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும், ஆயலோன் மலை பள்ளத்தாக்கின் மேலும் நீ அப்படியே தரித்து நிற்க கடவீர்கள், அசையாதன்ட்டார். ஹல்லேலூயா. ஆமா, 12 மணி ஆயிடுச்சு. வர 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 அப்படியே சூரியன் அஸ்தமனமாக போகிறது. ஆனா அதை பார்த்த யோசுவா சொல்லுகிறார், இந்த சூரியன் அப்படியே நிக்கணும், நான் சொல்லுகிற வரைக்கும் அப்படியே நிக்கணும். ஒரு நாள் முழுக்க சூரியன் தீவிரிக்காமல், அப்படியே அந்தி சாயாமல், மறைய தொடங்காமல் நடுவானத்தில் அப்படியே தரித்து நின்றதாம். சூரியன் மறைஞ்சாதான் சந்திரன் எழும்பும். சந்திரன் அப்படியே ஆயலோன் மேலே அப்படியே தரித்து நின்றதாம். ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு ஒரு நாள் முழுவதும் சூரியன் 12 மணி நேரம் அசையாமல் நின்றதை போல உலகத்திலே அதற்கு முன்னும் நடந்தது கிடையாது, அதற்கு பின்னும் நடந்தது கிடையாது. அந்த சூரியனை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்படல. அசையாம அப்படியே நின்னுச்சே, ஆச்சரியப்படல. அந்த சந்திரனை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்படல. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆச்சரியப்படல, கர்த்தர் ஆச்சரியப்படல. ஆனா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர்களை பார்த்து ஆச்சரியப்படாத கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டுமையானால் ஒன்னே ஒன்று தான். என்ன தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவன் என்னை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் என்னால் நடக்க முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுவோமா? ஆமா. I can make God marvel at me. என்னை பார்த்து ஆச்சரியப்படும்படியாய் நடக்க முடியும். எப்படி? நான் தேவனையும், நான் கர்த்தரையும், கர்த்தருடைய வார்த்தைகளையும், என்ன வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையானாலும் சரி, நான் முழுமையாய் என்னுடைய முழு விசுவாசத்தை வைக்கும் போது என்னை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்படுகிறவராய். ஆமென் சொல்லுவீங்களா? எபிரேயர் வேகமாய் வாசியுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க. உலகங்கள் எப்படி உண்டானதா சொல்லுங்க? தேவனுடைய வார்த்தையினால். எல்லாம் சொல்லுங்க, பின்னால இருக்க சொல்லுங்க. உலகங்கள் எப்படி உண்டானது? சூரியன் உண்டாக கடவது. let there be light. வெளிச்சம் உண்டானது. let there be moon. சந்திரன் உண்டானது. வெட்டாந்தரை உண்டாக கடவது. வெட்டாந்தரை உண்டானது. அவருடைய வார்த்தையினாலே உலகங்கள் உண்டானது. அவருடைய வார்த்தையினால். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் உச்சரித்தார், உலகங்கள் உண்டானது. ஆமென் சொல்லுவீங்களா?
யோபுவின் புத்தகத்திலே வாசித்து பாருங்க, 26வது அதிகாரத்திலே 7வது வசனம், வேகமாய். யோபு 26:7. தேடுறீங்களோ? சங்கீதத்துக்கு முந்தின பக்கம். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து, வெட்ட வெளிகளில் விரித்து, பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பூமியை அந்தரத்தில் தொங்க வைக்கிறார். அவர் அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே, உத்தர மண்டலம்னா ஆகாய மண்டலம், சூரியன் சந்திர நட்சத்திர மண்டலம், சூரிய சந்திர நட்சத்திர மண்டலத்தை அவர் வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. God took nothing and made it into something and hung it on nothing. ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது, God took nothing and made it into something and hung it on nothing. ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்கி இந்த பூமியை உண்டாக்கி ஒன்றுமில்லாமையிலே தொங்க விட்டாராம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அந்தரங்கத்தில், அந்தரங்கம்னா என்ன அர்த்தம்? அந்தரங்கம்னா உண்மையே கிடையாது. ஆமா, அந்தரங்கம்னா உண்மையே கிடையாது. நான் இதை பிடிச்சிட்டு தொங்குறேன்னா அதை பிடிச்சிட்டு தொங்குறேன்னு அர்த்தம். அப்படியே இங்கே அப்படியே அந்தரத்தில் நிற்கிறேன்னா ஒன்றுமில்லாமையிலேயே பூமியை உண்டாக்கி ஒன்றுமில்லாமையிலேயே அதை தொங்க விட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. உடைய விரல்களின் கிரியை நான் பார்க்கும்போது, உடைய விரல்களின் கிரியை, கர்த்தருடைய விரல்களின் கிரியை சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதக்காரன் ஜான் மேத்தி கொஞ்சம் வாப்பா. இதுதான் சூரியன், சரிதானா? இவர் யாருங்க? சூரியன். நான் தான் பூமி. நான் யாருங்க? பூமி. இந்த பூமியோட சுற்றளவு எவ்வளவு தெரியுமா? 12,000 கிலோமீட்டர். சொல்லுங்க, 12,000. ஆமாம், இந்த பூமியினுடைய சுற்றளவு 12,000. இன்னைக்கு கணக்கு பாடம் எடுக்க போகிறேன், அறிவியல் பாடம் எடுக்க போகிறேன், புரியுதா? வேத பாடம் எடுக்க போகிறேன், எல்லா பாடம் வரும். 12,000 கிலோமீட்டர் சுற்றளவு எவ்வளோ? பிள்ளைங்க யாரும் சாகிற வரைக்கும். ஆமாம், 12,000 கிலோமீட்டர். உங்களுக்கு தெரியுமா சூரியன் பூமி எப்படி தெரியுமா சூரியனை சுற்றுது? தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றுகிறது, சூரியனையும் சுற்றுகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு, இப்படி ரூட்லாம் மாறுறல, சரியான ரூட்டு. ஆமாம், தன்னைத்தானே சுற்றி கொண்டு, கவனிங்க, தன்னைத்தானே எவ்வளோ ஸ்பீடில் சுற்று தெரியுமா? அப்படின்னு இல்லைப்பா, தன்னைத்தானே எவ்வளோ ஸ்பீட், இந்த ஸ்பீடு எவ்வளோ தெரியுமா? இந்த ஸ்பீட் 1500 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்துக்கு 1500 கிலோமீட்டரில் இப்படி சுற்றுது, இப்படி சுற்றுது 1500 கிலோமீட்டர், சரிதானா? ஆமாம், 1500 கிலோமீட்டரில் இப்படி சுற்றுற அந்த பூமி இப்போ இந்த ஸ்பீடு எவ்வளோ தெரியுமா? இந்த ஸ்பீடு எவ்வளோ தெரியுமா? 67,000 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு. இப்படி இப்படி சுற்றுறது 1500, இப்படி சுற்றுறது இருக்குல்ல, அங்கேருந்து சுற்றி வருதுல்ல, அது ஒரு மணி நேரத்துக்கு 67,000 கிலோமீட்டர். எவ்வளோ சுற்றளவு? எவ்வளோ சொல்லுங்க? 12,000 கிலோமீட்டர். அது தன்னைத்தானே சுற்றுறது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு? அது பாருங்க, நோட்ஸை பார்த்து டீச்சர் கேட்கும்போது சொல்லுவாங்கல்ல, எஸ் சார், எஸ் மேம். தன்னைத்தானே எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது? 1500 கிலோமீட்டர். சூரியனை சுற்றுற ஸ்பீடு எவ்வளோ? 67,000 ஒரு மணி நேரத்துக்கு. ஒரு மணி நேரத்துக்கு. தேங்க்யூ, போலாம்ப்பா. ஒரு மணி நேரத்துக்கு நீங்க ஒண்ணு செய்யாம சேர்லயே பாஸ்டர்மா மாதிரி அப்படியே சோபாவிலேயே உட்கார்ந்துட்டு பைபிளையே வாசிக்கிட்டு 24 மணி நேரமும் இருந்தாலும், கபடிங்க 24 மணி நேரம் இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு நீங்க சும்மா தான் உட்காந்துருக்கீங்க. ஆனா பூமி சுத்த சுத்த நீங்களும் 15 லட்சம் கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு 15 லட்சம் கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. பாஸ்டர்மா சேர்ல தான் உட்காந்துருக்காங்க, ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் பயணிக்கிறாங்க? 15 லட்சம். ஏதாச்சும் புரியுதா? அதுக்காக தான் இப்படியாச்சும் கொஞ்சம் சூரியனை நிறுத்தி செஞ்சா கொஞ்சம் புரியணும். ஒன்றும் புரியல. இவ்வளவு பிரம்மாண்டமான பூமியும் சூரியனும் இத்தனை 1000 ஆண்டுகள் ஆன பின்பும் ஒரு அடி கூட பிறழாமல், ஒரு நிமிஷம் கூட பிறழாமல், தவறாமல் அப்படியே அதனுடைய அச்சல சுழண்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமான பூமியை பார்த்தும் கர்த்தர் ஆச்சரியப்படலை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஆச்சரியப்படலை. டாரிஸ் என்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது.
அந்த டாரிஸ் என்கிற நட்சத்திரம் நாம் பார்க்கிற இந்த சூரியனை காட்டிலும் 6400 மடங்கு பெரியது. 6400 மடங்கு. சொல்லுங்க, டாரிஸ் எத்தனை மடங்கு பெரியது? எப்சிலான் என்று ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. அந்த எப்சிலான் நட்சத்திரம் சூரியனை காட்டிலும் 3000 மடங்கு பெரியது. 3000 மடங்கு பெரியது எப்சிலான். டாரிஸ் 6400 மடங்கு பெரியது. எப்சிலான் 3000 மடங்கு பெரியது. ஆதியாமத்திலே 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க. ஆதியாமம் 1:6 வாசித்து பாருங்க. 1:6. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். 6மா 16 வாசிங்க. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும். கவனிங்க, தேவன் பகலில் ஆள பெரிய சுடரையும் இரவில் ஆள சிறிய சுடரையும் ஆக 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது, he made the stars also. He made the stars also. நட்சத்திரங்களையும் கூட உண்டாக்கினார். அப்படியே மகத்தான சுடர்களை உண்டாக்கியதும் அல்லாமல் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அந்த நட்சத்திரம் தான் சொல்லுகிறேன், சூரியனை காட்டிலும் டாரிஸ் 3000 மடங்கு 6400 மடங்கு பெரியது. அந்த எப்சிலான் 3000 மடங்கு பெரியது. ஆனா ஆண்டவர் படைக்கும் போது சொல்லுகிறார், நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஆமென் சொல்லுவீங்களா? நட்சத்திரங்களை சும்மா சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட். நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஆனா அந்த நட்சத்திரங்களே இவ்வளவு பெரியது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவ்வளவு மகத்தான பிரம்மாண்டமான நட்சத்திரங்களை சிருஷ்டிப்பை கண்டு தேவன் ஒரு நாளும் ஆச்சரியப்பட்டதே கிடையாது. இங்க இருக்கிற ஒரு தாய், இங்க இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை, அங்க பின்னால் இருக்கிற ஒரு முதிய தாய், இங்க இருக்கிற ஒரு வாலிபன், இங்க இருக்கிற ஒரு தகப்பன்மார், நீங்கள் ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு தாமதமானாலும், நான் நினைப்பதற்கு எதிர்மாறாக காரியங்கள் நடக்கின்ற பொழுதிலும், நான் விரும்புகிற நான் எதிர்பார்த்த காரியத்தை என்னால் காண முடியாவிட்டாலும், என்னை உணர முடியாவிட்டாலும், பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கை அற்று போகிற நிலையிலும் கூட கர்த்தரையே நம்புவேன். அவருடைய வார்த்தையே நான் உறுதியாய் நம்புவேன். ஆமென் சொல்வீங்களா? எவ்வளவேனும் பொய்யுரையாத கர்த்தர் நீர். ஆமென் சொல்வீங்களா? எனக்கு சொன்னதை, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர் நீர். எனக்கு என்ன வாக்கு பண்ணினீரோ அந்த வார்த்தையில் ஒரு நாள் மாறுவதே இல்லை. அந்த வார்த்தைகள் ஒரு நாள் நீர் வாபஸ் பண்ணுவதே கிடையாது. ஆமென் சொல்வீங்களா? நடக்கின்ற காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நடக்கின்ற காரியங்களுக்கு என்னால் பதில் சொல்ல தெரியவில்லை. என்னால் எந்த காரியம் இனிமேல் நடக்கும் என்கிற நம்பிக்கையும் முற்றிலும் இல்லை. ஆனாலும் கர்த்தாவே உம்மை நம்புவேன். உம்முடைய வார்த்தைகளை நான் கடைசி வரை நான் நம்புவேன். கடைசி வரை என்ன வந்தாலும் உம்முடைய வார்த்தை நம்புவேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உம்முடைய வார்த்தையை நான் நம்புவேன் ஆண்டவரே. நீரோ மாறாதவராகவே இருக்கிறீர். நீரோ உம்முடைய வார்த்தையில் மாறாதவராகவே இருக்கிறீர். நீர் உம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவதில் உண்மையில் அவராகவே இருக்கிறீர். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல அல்ல அல்ல. இங்க இருக்கிற ஒருவர் இன்றைக்கு ராத்திரி நீங்கள் விசுவாசம் வைப்பீர்களே, ஆனால் அப்படிப்பட்ட விசுவாசம் வைக்கிற அந்த நபரை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்படுவார். ஆராயிலும் உண்டானால் உங்கள் சூழ்நிலை எதுவானாலும் சரி, கடந்து போய்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, ஜெபம் கேட்கப்படாத சூழ்நிலையிலே, தாமதப்படுகிற சூழ்நிலையிலே, நம்பிக்கை அற்றுப்போன நிலையிலே உடைய வாழ்க்கை நிலை இருந்தால் சரி, எழுந்து நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர் எழுந்து இயேசு உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படியாய் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் அழைக்கிறார். வெட்கப்படாமல் 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 கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். வெட்கப்பட்டு போவதில்லை.